அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாலியா கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேர் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்க்குறதுக்கு வந்து எள்ளு மாதிரியே இருக்கும் பாருங்களேன். ஒரு விதத்தில் இதுவும் வந்து ஒரு விதை வகையை சேர்ந்தது தான். இந்த சாலியா வந்து மாதவிடாய் வந்த பெண்களுக்கும் பிரசவமான பெண்களுக்கும் வந்து இடுப்பு கடுப்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரணமாக எல்லாருமே குடிக்கலாம். இடுப்பு கடுப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல ஜாமான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டி எடுத்துக்கிறணும். வடிகட்டி எடுத்த பிற்பாடு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். பார்க்கறதுக்கு வந்து கட்டி பிடிச்சாப்புலே இருக்கும் தண்ணி ஊற்றவும். ஆனால் தண்ணி சூடு வர அந்த கட்டி பிடிச்சதெல்லாம் விலகி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத பதத்துக்கு வந்துடும். அதில் வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ட பிற்பாடு பார்த்தோம்னா அது வந்து வளவலண்டு வந்துடும். சாதாரணமாக சப்ஜா விதையை ஊற வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும் வளவலண்டு. கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துக்கிட்டு அந்த இனிப்பை தூக்கி காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா நமக்கு சுகரை வந்து தூக்கி காமிக்கும். ரெண்டும் கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிற்பாடு நம்ம வந்து முட்டை ஊற்றணும். நாட்டுக்கோழி முட்டை சேர்த்தா இன்னும் ஹெல்த்தியான ஜாமானாக இருக்கும். எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காதனால நான் சாதாரணமாக கடையில் வாங்குகிற முட்டையை ஊற்றிக்கிறேன். 2 முட்டை கொதிக்கையில் ஊற்றி விட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா சூடான பதத்தில் ஊற்றும்போது அந்த முட்டை வந்து அப்படியே பிடிச்சாப்பில் போயிடும். அதனால் வந்து பிடிக்காமல் அதை கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு வேக விடணும். நல்லா கிளறி விட்டு வேக விட்ட பிற்பாடு நல்லா கிளறி விட்டு வேக விட்ட பிற்பாடு நான் ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க பசும்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு காட்டணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு காட்டோம்னா தேங்காய் பால் வந்து திரண்டு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக சூடு காட்டணும். லைட்டாக சூடு காட்டின பிற்பாடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். பார்க்குறதுக்கு ஹெல்த்தியான ஜாமானும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ நமக்கு தேவையான சாலியா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க. பாய்.